السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகிற்கு இறுதி தூராக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து மறைந்திருக்கிற சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த ஜும்மா தினத்தன்று இங்கே ஒன்று இருக்கிற ஆண் பெண் நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என துஆ செய்து கொண்டவனாகவும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாகவும் இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இஸ்லாமிய கேலண்டர் அடிப்படையில் இஸ்லாமிய மாத கணக்கில் அதனுடைய இறுதி மாதத்தினுடைய துவக்கத்தில் அமர்ந்திருக்கிறோம். இறுதி மாதம் என்றால் அந்த மாதத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹஜ்ஜை தொட்டு வருவதால் இந்த மாதம் துல்ஹஜ் மாதம் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய துவக்கத்திலே நாமெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே செய்த ஹஜ்ஜையும் இதே மாதத்தில் தான் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் என்பது 5 விஷயங்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. ஒன்று, அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி தூதரை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது, தொழுகையை நிலைநாட்டுவது. மூன்றாவது, நோன்பை செய்வது. நான்காவது, ஜக்காத்தை நிறைவேற்றுவது. ஐந்தாவது, வசதி இருக்குமையானால் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தை சென்று சில வணக்க வழிபாடுகளோடு ஹஜ் செய்வது. இதை இந்த மாதத்தில் தான் இறைவன் நமக்கு விதியாக்கி இருக்கிறான். இந்த மாதத்தை பொறுத்தளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, இன்ன இத்தத்த ஷுஊரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானம் பூமி படைக்கப்பட்டதிலே இருந்து அல்லாஹ்வினுடைய பதிவேட்டில் மாதங்கள் என்றால் அது 12 என்பதை இறைவன் தெளிவுபடுத்தி விட்டு, மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அந்த 12 மாதங்களில் 3இல் ஒரு பகுதியை 4 மாதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதமாக அறிவித்திருக்கிறான். இந்த ஜும்மாவில எல்லாம் அமர்ந்திருக்கிறோம், பல உரைகளை கேட்டிருக்கிறோம். அந்த புனிதமான மாதங்கள் எதுவென்று நான் சொல்வேன். சொல்வதற்கு முன்னாலே உங்களுடைய ஞாபகத்திற்கு அது வருகிறதா? புனிதமான மாதம் அல்லாஹ் 4 குர்ஆன்ல சொல்றான். நீங்கள் குர்ஆன் முழுக்க தேடினாலும் கூட அது கிடைக்காது. ஏன்னா அது ஹதீஸில் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு செய்தி. அல்லாஹ்வே குர்ஆனில் என்ன சொல்கிறான், லித்துபையின லின்னாஸ், நபிகள் நாயகத்தை பார்த்து இறைவன் சொல்வது, நபியே இந்த வேதத்தை மக்களுக்கு நீங்கள் விளக்கி சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் இதற்குண்டான விளக்கத்தை அல்லாஹ்வின் தூதர் தான் சொல்றாங்க. நம்முடைய ஒரு சிறிய நினைவூட்டலுக்கு நான் சொல்றேன், ஞாபகப்படுத்துறதுக்கு சொல்றேன்.
4 மாதங்கள் புனிதம் தானே. எது எதுலாம் யார் யாருக்கெல்லாம் டக்குன்னு ஞாபகம் ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் சும்மா. அல்லாஹ் 4 மாதம் புனிதம்னா பல உரைகள்ல கேட்டிருக்கிறோம், பல கட்டுரைகளை படிச்சிருக்கிறோம். அதுவும் ரமலானுடைய மாதம் என்று வந்தால் அதை தனியாக பேசுகிறோம். ஹஜ்ஜினுடைய மாதம் பக்ரீத்தை பற்றி வந்தால் அதை தனியாக பேசுகிறோம். பேஸ்புக்ல வருது, எல்லாத்திலையும் வருது. எத்தனை பேருக்கு அது தெரிந்திருக்கிறது? சும்மா ஒரு மார்க்கம் குறித்துண்டான ஒரு தெளிவுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப இலகுவா சொல்றாங்க. இதுல கஷ்டமே இல்லை. ஒருவர் ஒரு முறை இதை கேட்டால் இதை மனப்பாடம் பண்ணணும். என்னங்க அரபியில இருக்கு பேரு, இதை நான் மனப்பாடம் பண்ணணும், மறந்துடும், இப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே வராது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் இறைவன் அப்படி இலகுவாக்கி கொடுத்திருக்கிறான் 4 மாதங்களை. என்னென்ன தெரியுங்களா? சஹீஹுல் புகாரியில இடம்பெறக்கூடிய செய்தி. நாம் கடந்து வந்த பாருங்க. இஸ்லாமிய கேலண்டரில் 11வது மாதம் துல் கஅதா, 12வது மாதம் துல் ஹஜ். இஸ்லாமிய கேலண்டரில் முதல் மாதம் முஹர்ரம், அடுத்து ஒரு மாதம் தள்ளி, ஒரு 2 மாதம் தள்ளி ரஜப். இவ்வளவுதான். துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்கள் தான் இஸ்லாத்தில் இறைவனால் புனிதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இலகுவா மனப்பாடம் பண்ணலாம். ஒன்னு 11வது மாதம் துல் கஅதா, 12வது மாதம் துல் ஹஜ், முதல் மாதம் முஹர்ரம், அடுத்து ரஜப். தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்களும் பிறகு வரக்கூடிய ஒரு மாதங்களும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் ஹதீசுகளிலே பார்க்க முடிகிறது. அப்ப இந்த மாதத்தை முதலிலே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதே வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால், ஃபலா துலாலமு அலா அன்ஃபுசக்கும், நீங்கள் அதில் ஒருவருக்கொருவர் அநீதம் செய்து கொள்ளாதீர்கள், அல்லாஹ்விற்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். ஃபலா துலுலமு ஃபீஹின்ன அன்ஃபுசக்கும், அதை புனிதமாக கருதினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட எழுதப்படாத விதியாக இருந்தது. அந்த நேரத்துல போர் செய்ய மாட்டாங்க, அந்த நேரத்துல சண்டை சச்சரவுகள் ஈடுபட மாட்டாங்க, வீணான காரியங்களிலே யாரும் ஈடுபட மாட்டார்கள் என்பதை வரலாற்றில் இருந்தும் ஹதீஸ் குறிப்புகளில் இருந்தும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம எந்த மாதிரியான மாதத்திலே அமர்ந்திருக்கிறோம்? இறைவனால் புனிதமாக்கப்பட்ட ஒரு மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அந்த ஒரு மாதத்தை கடந்துட்டோம். இன்னும் 3 மாதங்கள் நம்முடைய கையில இருக்கிறது. அதுல அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போன்று யாரும் யாருக்கும் அநீதம் செய்யக்கூடாது, வீணான காரியங்கள் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் ஒன்றை புனிதம் என்று சொல்கிறான் என்றால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இந்த சமுதாயத்துக்கு என்பதை நாம் நம்முடைய நினைவில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த புனிதமிக்க இந்த துல்ஹஜ்ல துல் கஅதாவிற்கோ முஹர்ரத்திற்கோ ரஜபிற்கோ இல்லாத ஒரு சிறப்பை அல்லாஹ் இந்த 2வது மாதம், இஸ்லாத்துல அல்லாஹ் புனிதம்னு சொல்ற 2வது மாதத்துல அமர்ந்திருக்கிறோம். இந்த 2வது மாதத்தினுடைய முதல் 10 நாள் இருக்கு பாருங்க, இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு புனிதப்படுத்தி இருக்கிறான், இன்னும் புனிதப்படுத்துறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மல் அமலு ஃபி அய்யாமில் அஷ்ர் அஃலலு மினல் அமலில் ஹாதிஹில் அய்யாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏனைய நாட்களில் நீங்கள் அமல் செய்வதை விட இந்த 10 நாட்கள் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் நீங்கள் அமல் செய்வது அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானது. இன்னொரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிதாப் அபூதாவுதுல சொல்லும் பொழுது இன்னும் தெளிவுபடுத்தி சொல்கிறார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹு, நல்ல அமலை இந்த 10 நாட்களில் யார் செய்கிறார்களோ அஹப்ப இலல்லாஹ், அவர் அல்லாஹ்விற்கு பிரியமானவராக, அல்லாஹ்விற்கு விருப்பமானவராக ஆகிவிடுவார் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடக்குறாங்க. சஹாபாக்கள் உடனே குறுக்கிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அப்படியானால் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் போருக்கு செல்கிறார், ஜிஹாது செய்ய செல்கிறார், அவரை விட இந்த மாதத்திலே இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பானதா என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், இல்லா ரஜுலுன், ஆமா ஒரு மனிதனை தவிர. எந்த மனிதர்? ஹரஜ யுகாத்திரு பி நஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜி பி ஷைஇன், ஒரு மனிதர் தன்னுடைய பொருளாதாரத்தோடும் தன்னுடைய உயிரோடும் போருக்கு போகிறாரே, போருக்கு போய் திரும்ப வராமல் இருக்கிற ஒரு நபரை தவிர, ஷஹீதாயிட்டாருன்னா அவருடைய கூலிய இந்த 10 நாள் செஞ்சா அமல் செஞ்சா அடைய முடியாது. அதே நேரத்தில் ஷஹீதாக்கப்படாமல் அல்லாஹுவால் பாதுகாப்போடு மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கு ஒருவர் திரும்புவார் என்றால் அந்த போரிலே கலந்து கொண்டவரை விட இந்த முதல் 10 நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்திலே விருப்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்ப நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர்
இந்த 10 நாள் செய்வது அல்லாஹ்விற்கு விருப்பங்கிறாங்க, மிகச் சிறந்ததுங்கிறாங்க. வேறு வேறு ஹதீசுகள் எடுத்து பார்த்தா படித்தரங்களில் தரஜாக்களில் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்து இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நாம் இந்த மாதத்தை எப்படி கழிக்க வேண்டும், நாம் இந்த மாதத்தை எப்படி அமல்களால் அலங்கரிக்க வேண்டும்? பொதுவாக இந்த மாதிரியான நாட்களை குறிப்பிடும் பொழுது அது இந்த அமலை செஞ்சா நல்லா இருக்கும், அந்த அமலை செஞ்சா நல்லா இருக்கும் என்பதை போன்ற ஒரு தெளிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பார்கள். ஆனால் இந்த 10 நாட்களை பொறுத்தளவிற்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஒரு குரானை முழுவதுமாக ஓதி முடிக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு இல்ல. முதல் பிறையிலிருந்து 10 நோன்பு, 10ஆம் பிறை 9வது பிறை அரஃபா நோன்பு வைப்போம், அதுவரை நம்ம நோன்பு நோக்கணுங்கிற கட்டளை இல்லை, கட்டாயம் இல்லை. எவ்வளவு ஒருவர் தானாக முன்வந்து அமல் செய்கிறாரோ அந்த அமலுக்கு ஏற்றவாறு இறைவன் கூலியை தருவான். எந்த அளவுக்கு கூலியை கொடுக்கிறாங்க ரசூலுல்லாஹ்? ஜிஹாதிற்கு போய் ஒருவர் திரும்பி வந்து விடுகிறார் என்றால் அவரை விட கூலி கிடைக்கும் என்றால் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம ஜிஹாதுக்கு போக முடியுமா? நம்ம போர்க்களத்துக்கு போக முடியுமா? அதை விட கூடுதல் நன்மையை இறைவன் நமக்கு தருகிறான் என்றால் இந்த 10 நாட்களை நாம் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் எந்த அளவிற்கு இந்த 10 நாட்களை சஹாபாக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் ஹதீசுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது, வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. சஹாபாக்கள் இந்த 10 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார்கள். 10 நாள் வீட்டிலேயே இருப்பாங்க, அமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்ல பள்ளியில இருப்பார்கள் என்றால் பள்ளியிலேயே இருப்பார்கள், அமல் செய்ய மாட்டார்கள். யாரிடத்திலும் சச்சரவுல ஈடுபட மாட்டார்கள், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டார்கள். இந்த 10 நாள் புனிதமாக கருதப்பட்டு அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பதை போல அவ்வளவு பேணுதலோடு இருந்து இந்த அமல்களை செய்திருக்கிறார்கள் என்று சஹாபாக்களுடைய வரலாறுகள் நமக்கு குறிப்பு கிடைக்கிறது. அப்ப நம்ம எப்படி செய்யணும்? இன்னும் சஹீஹுல் முஸ்லிமில ஒரு பாட தலைப்பிட்டு அந்த முஸ்லிம் சஹீஹுல் புகாரியினுடைய இமாம் கொண்டு வருவார். இந்த ஹஜ்ஜை பற்றி பேசப்படக்கூடிய 2 வசனங்கள் குர்ஆன்ல வருது. எப்படி வருது? வதுகுருல்லாஹ ஃபி அய்யாமி மஅலூமாத், அறியப்பட்ட நாளில் அல்லாஹ்வை நினையுங்கள். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னொரு இடத்துல அய்யாமி மஅதூதாத், கணக்கிடப்பட்ட நாளில் அல்லாஹ்வை நினையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இதை சஹாபாக்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டார்கள் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஹதீஸ் கலையிலேயே அதிகமான ஹதீசுகளை அறிவித்தவர் அபூ ஹுரைரா என்கிற ஒரு சிறப்பும் அவருக்கு உண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10 நாளை அவர்கள் அடைந்தார்கள் என்றால் யஹ்ருஜானி இல சூக், அவர்கள் கடை தெருவிற்கு போவார்கள். ஃபி அய்யாமில் அஷ்ர், இந்த 10 நாளும் கடை தெருவுக்கு போவாங்க. யூ கப்பிரானி, போயிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்வார்கள். வயு கப்பிரு நாஸ பி தக்பீரிஹிமா, இவர்கள் சொல்கிற தக்பீரை பார்த்து அங்கே குழும்பி இருக்கிற மக்கள் எல்லாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார்கள் என்கிற செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இமாம் அந்த தலைப்பிட்டே கொண்டு வருவார், இந்த 10 நாட்களில் என்ன செய்யணும். அப்ப இந்த 10 நாளை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த 10 நாளில் நாம் என்ன செய்ய போகிறோம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த 10 நாளை நீங்கள் விட்டீர்கள் என்றால் மீதம் இருக்கிற 2 புனிதமான மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி வழிகாட்டல. கடந்து போயிருக்கிற துல்கஅதா அந்த புனிதமான மாதம் என்று சொல்லப்படுகிற மாதத்திலும் கூட இந்த 10 நாள் போன்று எந்த நாளுமே கிடையாது. முஹர்ரம் மாதத்துல கூட ஆஷுரா நோன்பு நோற்போம், அதுவும் நோன்பை நபி அவர்கள் நோற்றிருக்கிறார்கள், நோட்க வழிகாட்டி இருக்கிறார்கள். அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9-10 நோற்போம் என்கிற முன்னறிவிப்பை செய்திருக்கிறார்களே தவிர இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் நாம் செய்யக்கூடிய அமலுக்கு இஸ்லாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை போன்று வேறு எந்த அமலுக்குமே கொடுக்கல. அப்ப ஒரு முஸ்லிம் எப்படி தயாராக வேண்டும்? எப்படி வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவர் தன்னுடைய வியாபாரத்திற்காக ஒரு சீசன் வருகிறதோ, இந்த சீசன்ல இது விற்கும், இந்த டயத்துல இது அதிகமா போகும். இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பனியன் தொழில் சார்ந்தவர்களாக இருக்கிறோம். சீசனுக்கான வியாபாரத்தை நாம் எப்படி முன்னெடுப்போமோ இதுவெல்லாம் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு, மறுமையை இலக்காக கொண்டவர்களுக்கு, வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இதுவெல்லாம் ஒரு வசந்த காலம், இதுவெல்லாம் ஒரு சீசன் டைம். இந்த 10 நாள் வேற நாள் கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லுகிற பொழுது கூட வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக 89வது அத்தியாயத்தினுடைய துவக்க முதல் வசனத்திலும் 2வது வசனத்திலும் சொல்கிறான். வலயாலின் அஷ்ர், தொடர்ந்து வருகிற 10 இரவுகளின் மீது சத்தியமாகங்கிறான். பெரும்பாலான ஹதீஸ் விரிவுரையாளர்கள் எல்லாம் இங்கே குறிப்பிடப்படுகிற 10 நாட்கள் என்பது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் தான். அல்லாஹ் அதுலயும் சத்தியம் பண்ணி அதனுடைய மகத்துவத்தை உயர்த்துகிறான் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் சிந்திச்சு பாருங்க. இலகுவான வழிமுறைகள் இருக்கிறது.
அல்லாஹ் குரான் முழு குரானை ஓதி முடிக்க சொல்லல, நோன்பு வைக்க சொல்லல. வேற ஹஜ்ஜுக்கு போறவர்களுக்கு அவருக்கு உண்டான கடமை, அவருக்கு உண்டான கிரிகையை தவிர இங்க இருக்கக்கூடிய நமக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யலாம்? ஹதீஸிலிருந்து வழிகாட்டுதல்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது திக்கரை அதிகமாக சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். ஒண்ணுல திக்ரு தான். இந்த திக்கரை செய்வது கூட நமக்கு கஷ்டமா இருக்காது. திக்ரு செய்ய யாருக்காவது கஷ்டமா இருக்குமா? குரானை கூட அல்லாஹ் திக்ரு தான் குரான்ல சொல்றான். திருமறை குரானுக்கு பல பெயர்கள் உண்டு. குரானில அதிலே ஒரு பெயர் திக்ருங்கிறான் அல்லாஹ். குரானை ஓதலாம். இன்னும் திக்ருகளை நாம் அதிகமாக முன்னெடுக்கும் பொழுது எந்த அளவிற்கு இஸ்லாம் இது குறித்து வலியுறுத்தி சொல்கிறது என்றால் திக்ருகளை குறித்து இலகுவான நன்மைகளை அடைஞ்சிட்டு போயிடலாம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, கன்சுமின் குனூசில் ஜன்னா, உங்களுக்கு நான் சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களிலிருந்து ஒரு பொக்கிஷத்தை சொல்லி தரட்டுமா? பல பொக்கிஷங்கள் இருக்கிறது, ஒன்றை சொல்லி தரட்டுமான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, இதை செய்வது கஷ்டமா? தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், குரானை ஓதலாம், தர்மம் கொடுக்கலாம், யாருக்கு என்னென்னவெல்லாம் அமல் செய்ய முடியுமோ செய்யலாம், தப்பில்லை. இலகுவாக செய்யக்கூடிய அமல்களை மாத்திரமே நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஒருவர் இந்த 10 நாள்ல கடமையான தொழுகைகளை ஒருவர் சரியாக நிறைவேற்றினால் கடமையை தொட்டு உபரியான வணக்கங்கள் தன்னால வந்துடும். வாங்க சொன்ன உடனே பள்ளிக்கு வருகிறார் என்றால் அவர் முன் சுன்னத்தை தொழுவாரு, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து துவாவில் ஈடுபடுவாரு, திக்ரு செய்வாரு, தொழுகை முடித்ததற்கு பின்னால் நேரம் இருக்குமே ஆனால் பின் சுன்னத்தை தொழுவாரு. இப்படி கடமையான விஷயங்களை முதலில் நாம் சரி செய்தோம் என்றால் அந்த கடமையான தொழுகைகள், கடமையான வணக்கங்கள் நம்மை இலகுவான சுன்னத்தான நஃபீலான வணக்கத்தின்பால் நம்மை அதுவே கூட்டிட்டு போயிடும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கெல்லாம் திக்கரை சொல்லித் தருகிறார்கள் என்றால், சுபஹான் அல்லாஹ் நம்ம சொல்றோம்ல, அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு கூலியை தருகிறான். அந்த கூலியை குறிப்பிட்டால் இங்க நேரம் பத்தாது. சுபஹான் அல்லாஹ் நம்ம செய்யறோம், அதற்கு அல்லாஹ் அவ்வளவு நன்மைகளை தரான். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த பிளக்ஸ்ல ஒட்டப்பட்டிருக்கிறது, துபர குல்லி சலாத், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, 99 தடவை வந்துடும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒருவர் சொல்லுவாரேயானால் கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்றால், அப்ப இலகுவாக திக்ருகளிலே நன்மைகளை அடைய முடியும். நம்முடைய பாவத்திற்கு அந்த திக்ருகள் பரிகாரமாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில திக்ருகளை சொல்றாங்க. சொல்லும் போதே அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்கன்னா, 3 விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி, ஒரு மனிதன் திக்ரை செய்ய வேண்டும் என்றால் ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி, அந்த மனிதனுடைய நாவிற்கு அது லேசாக இருக்கும். சகீலத்தானி ஃபில் மீசானி, நாளை அல்லாஹ்விடத்தில் இருக்கிற நன்மை தீமைகளை எடை போடுகிற அந்த தராசில் நன்மையின் எடையை கணக்க செய்யும். ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி, அல்லாஹ்விற்கு பிரியமான விஷயம் என்று 3 விஷயத்தை சொல்றாங்க. நாவுக்கு இலகுவா இருக்கும், நம்முடைய நன்மையினுடைய எடையை கணக்க செய்யும், அல்லாஹ்விடத்துல மிக 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 விருப்பத்திற்குரிய ஒரு விஷயம் இருக்கும் என்றால் அது இந்த திக்ரு தான் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு லைன் 2 லைன் எல்லாம் சொல்லல. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அலுவலகத்துல வேலை செய்யறோம், இல்ல வண்டியில போறோம், இல்ல வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம், குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் கூட நிறைய பேர் உண்டு. இந்த சபையில் குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் கூட நிறைய பேர் உண்டு. சபையில் இல்லாவிட்டாலும் வெளியில இருப்பவர்கள் உண்டு. இலகுவாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். என்ன கஷ்டம் வரப்போகுது? எதற்கு இதை ஆர்வப்படுத்துகிறோம் என்றால், முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் என்றால், இந்த 10 நாள் நீங்கள் செய்யக்கூடிய அமல் ஜிஹாதிற்கு போய் உயிர் தியாகம் செய்யாமல் திரும்பி வருவோரை விட நன்மை அதிகம் என்றால் இதை பயன்படுத்த வேண்டுமா இல்லையா? இன்னும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை எல்லாம் நீங்க பார்த்து ஹதீசுகள்ல வரல, தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவாங்க. இந்த 10 நாட்களில் மாத்திரம் குறிப்பிட்டு சஹாபாக்கள் அவ்வளவு இஸ்திக்ஃபார்களில் ஈடுபடுவார்கள். எந்த அளவிற்கு என்றால், இந்த 10 நாளுக்குள்ளதான் 9வது நாள் நாம் நோக்கக்கூடிய அரஃபாவினுடைய நோன்பு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஃலலு துஆஇ, துஆக்களிலேயே மிகச் சிறந்தது துஆஇ யௌமி அரஃபா, அரஃபா தினத்தன்று செய்யக்கூடிய துஆன்னு சொல்லிட்டு, வஃலலு மா குல்து வ அன வ நபிய்யுன மின் கப்லி, நானும் எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் அதிகம் செய்த ஒரு திக்ர் என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹு
வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானும் இந்த திக்கரை செய்திருக்கிறேன், எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் இந்த திக்கரை செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த துவாவிற்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. அந்த திக்கருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒரு நாளைக்கு சொல்லுவாரையானால், 10 தடவை சொல்லுவாரையானால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில இருந்து 10 அடிமைகளை விடுதலை விட்டதற்கான உரிமை விட்டதற்கான கூலியை அல்லாஹ் வழங்குகிறான். 10 தடவை. ஒவ்வொரு தொழுகைக்கு வர்றோம், இல்ல வாகனத்துல போறோம், இது நம்ம கஷ்டமான துவாவும் இல்லை. 10 தடவை நாம் செய்தோம் என்றால் 10 அடிமைகளை விடுதலை விட்ட நன்மையை இறைவன் தருகிறான் என்றால் வேறு எந்த விஷயத்துக்கு நீங்க இவ்வளவு நன்மையை அடைய முடியும்? வேறு எந்த அமலை செய்து நீங்கள் இவ்வளவு நன்மையை அடைய முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இதே திக்கிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொன்னு சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒரு நாளைக்கு 100 தடவை ஒருவர் சொல்லுவாரையானால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், 100 நன்மை அவருக்கு எழுதப்படும், 100 தீமை அவரை விட்டு அழிக்கப்படும், அன்றைய நாள் முழுவதும் ஷைத்தானுடைய தீண்டுதலில இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். நீங்க ஒரு நாள் செய்யும் போது சிரமமா இருக்கும், தொடர்ந்து இதை நீங்கள் செய்கிற பொழுது ஒரு 10 நிமிஷம் கூட டைம் எடுத்துக்காது உங்களுக்கு. 100 தடவை அழகா தஸ்பீ என்ற மாதிரி அழகா சொல்லி முடிச்சிடலாம். அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற நன்மை என்ன? 100 நன்மையை கொடுக்கிறான், 100 தீமையை அழிக்கிறான். அன்றைய நாள் முழுவதும் ஷைத்தானுடைய தீண்டுதலில இருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் என்றால் அப்ப எந்த அளவிற்கு இந்த திக்ர்களின் மூலமாக இலகுவாக நன்மையை அடைய முடியும்? இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், முஸ்னத் அகமது என்கிற ஹதீஸ் கிதாபில் ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாள் வந்தால் ஃபக்ஸிரு ஃபீஹின்ன தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு ஒரு துவா, ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. அந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ். பரவலா இந்த டைத்துல எல்லாம் நமக்கு அந்த ஹதீஸ் பல வாட்ஸ்அப் குரூப்புகள்ல வந்திருக்கும். முஸ்னத் அகமது என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் சொல்லுமாறு கட்டளையிட்டார்கள்னு வரும். அது பலகீனமான செய்தி. ஆனால் சஹாபாக்கள் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இலகுவான முறையில நாம் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த திக்ரை தவிர வேற எதுவுமே இல்லை. நீங்க தொழுகைக்கு வர வேண்டும் என்றாலும் கூட ஒளிச்செஞ்சுட்டு வரணும், ஒளி செய்யணும். அதற்கான நேரத்தை ஒதுக்கி நாம் தொழுகையை தொழ வேண்டும், ஒரு உபரியான தொழுகையோ கடமையான தொழுகையோ. ஆனால் இந்த திக்ருகளை பொறுத்தளவிற்கு இஸ்லாம் எந்த அளவிற்கு வழிகாட்டுகிறது என்றால் எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம். சுப்ஹானல்லாஹ் செய்யலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் செய்யலாம். எவ்வளவு திக்ருகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்பதை சொல்லுவதற்கு இங்க நேரம் பத்தாது. அவ்வளவு திக்ருகள் இருக்கிறது. குறைந்தபட்சம் இந்த 10 நாட்களில் நம்மால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு அதிகமாக திக்ருகளை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்விடத்திலே அதிகம் தௌபா செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய நாளில் தான், இந்த 10 நாள்ல வரக்கூடிய இந்த அரஃபா தினத்தன்று தான் இறைவன் நரகிலே இருந்து நிறைய மனிதர்களை விடுதலை செய்வதாக சஹீஹுல் முஸ்லிம்ல ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இறைவனுடைய மன்னிப்பை பெறக்கூடிய நாள் இந்த 10 நாட்களில் இருக்கிறது. அல்லாஹ்வும் குர்ஆனில என்ன சொல்கிறான் என்றால், நபி இபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நான் மன்னிக்க கூடியவனாகவும் அளவற்ற அருளாளனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கிறேன். யாரும் பயப்பட வேணாம், என்னிடத்துல மன்னிப்பு கேட்க சொல்லுங்கிறான் அல்லாஹ். ஏனென்றால் இந்த அரஃபா நாளிலே தான் நரகத்திலே இருந்து அதிகமான மக்கள் வெளியேற்றப்படுவார்கள். நீங்க நரகவாசி இல்ல, நீங்க சொர்க்கத்துக்கு போங்கன்னு அல்லாஹ் சொல்லுவதாக சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன்னிப்பை வழங்கக்கூடிய இறைவன் தயாராக இருக்கிறான். நாம் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இது போன்ற சந்தர்ப்பங்களில் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த கணக்கீட்டை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் யாருமே பண்ண முடியாது. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பண்றாங்க? வல்லாஹி இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70க்கும் அதிகமான தடவை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னி,
நான் இவ்வளவு பாவங்கள் பண்ணி இருக்கிறேன், தவறுகளை செய்திருக்கிறேன், அஸ்தகுஃபிருல்லா அஸ்தகுஃபிருல்லா என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேல பண்ணுவாங்க. நீங்க ஒரு நாள் முழுக்க கணக்கு போடுங்க, 24 மணி நேரம் இருக்குல்ல, 1 மணி நேரத்திற்கு 3 தடவை நாம் அஸ்தகுஃபிருல்லா சொன்னால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் 70 தடவைக்கும் அதிகமா செஞ்சாங்கன்னு ஹதீசுகள்ல வருது இல்ல. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்திற்கு குறைந்தது 3 தடவை அஸ்தகுஃபிருல்லா சொல்லணும். நம்ம இன்னைக்கு சொல்றோமா? அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. அவர்களுக்கு அல்லாஹ்விடத்துல எந்த கேள்வி கணக்கும் இல்லை, குற்றம் பிடிக்க மாட்டான். அல்லாஹ்வே வாக்களிச்சுட்டான், முன்னால் செய்த பாவமும் பின்னால் செய்த பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது. அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி கேட்கிறாங்க, ஃபி யௌமின் அக்ஸர மின் 70 மர்ரா, ஒரு நாளைக்கு 70ற்கும் அதிகமான தடவை அல்லாஹ்விடத்திலே அஸ்தகுஃபிருல்லா என்று கேட்கிறார்கள் என்றால் நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. 1 மணி நேரத்துக்கு 3 தடவை கணக்கு வருது. அதுவும் 24 மணி நேரம் நாம் கேட்டாதான். அதுல பாதி நேரம் தூக்கத்துல போயிருது. நாம் முழித்து விழிப்போடு இருக்கிற நேரத்தை நீங்கள் கணக்கிட்டால் 1 மணி நேரத்திற்கு எத்தனை தடவை செய்ய வேண்டும் என்பதை நீங்களே கால்குலேட்டர் எடுத்து போட்டு பாருங்க. இன்னும் ஒரு செய்தியில வருகிறது, நபி அவர்கள் 100 தடவை அஸ்தகுஃபிருல்லான்னு கேட்டிருக்கிறாங்கன்ட்டு. அப்ப 100 தடவையை நீங்கள் 24 மணி நேரத்தோட கணக்கிட்டா 24 மணி நேரமும் நம்ம முழிச்சுட்டேவா இருக்கிறோம்? விழிப்போடவா இபாதத்திலேயேவா இருக்கிறோம்? இல்ல. தூங்குறனுடைய நேரத்தை நீங்கள் கழித்தீர்கள் என்றால் இன்னும் அதிகமாகும். 1 மணி நேரத்திற்கு 10 தடவை, 10 நிமிடத்திற்கு குறைந்தபட்சம் 1 தடவையாவது அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்தகுஃபிருல்லா, இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேட்டிருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு நாம் அந்த தௌபாவை இறைவனிடத்தில் கேட்கிறோமா? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், என்னுடைய அருளிலே நம்பிக்கை இழக்காமல் கேளுங்கள்ங்கிற அல்லாஹ். தக்னுத்து மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேங்கிறான். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமியா, எவ்வளவு பாவம் பண்ற ஒரு நாளைக்கு. ஏன் இதை குறிப்பிடுகிறோம் என்றால் இந்த 10 நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பை தர தயாராக இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இலா சமாஇ துன்யா, தஹஜ்ஜுடைய நேரத்திற்கு இறைவன் பூமியினுடைய வானத்திற்கு வருகிறான். வந்து யார் என்னிடத்திலே மன்னிப்பை கேட்கிறார், நான் மன்னிப்பை தர தயாராக இருக்கிறேன். நம்ம எத்தனை பேர் கேட்கிறோம்? நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம், நாம் நல்லா தூங்கிட்டு இருப்போம். ஃபஜ்ரே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்ப எங்க ஃபஜ்ருக்கு முன்னால் நேரத்தில் இறைவன் வருகிற பொழுது இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்க போறோம்? இன்னொரு செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல, கண்ணியமும் மகத்துவமிக்க இறைவன் யபுசுத்து யதஹு பில்லைல், ஒவ்வொரு நாள் இரவிலும் இறைவன் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். எதுக்கு தெரியுமா? லியதூப முசி அன்னஹார், பகலிலே யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்கள் தௌபா செய்வதற்காக, அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குவதற்காக இரவிலே இறைவன் கையை விரித்துக் கொண்டிருக்கிறான். அதே அப்படியே திருப்பி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதே நேரத்தில் பகலிலே தவறு செய்தவருக்கு இரவிலே இறைவன் கையை விரித்து வைத்திருப்பதை போல இரவிலே தவறு செய்பவர்களுக்கு பகலிலே இறைவன் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான். மன்னிப்பு கேளுங்கள், நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். அப்ப நம்முடைய நிலை எந்த மாதிரி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கிற இந்த 10 நாட்கள் என்பது வசந்த காலமாக நினைத்து நம்மால் முடிந்த அளவு வீணான காரியங்களில் ஈடுபடாமல், வீண் சண்டை சச்சரவுகள் ஈடுபடாம, நம்மால் முடிந்த அளவுக்கு குர்ஆன் ஓதுவோம், நம்மால் முடிந்த அளவுக்கு இலகுவான திக்ருகளை செய்வோம், நம்மால் முடிந்த அளவிற்கு கடமையான வணக்க வழிபாடுகள்ல கவனம் செலுத்துவோம். கடமையான வணக்க வழிபாடுகளை நீங்கள் கவனம் செலுத்தினாலே உபரியான வணக்கங்கள் உங்களோட இருக்கும், அது உங்களை சுற்றியே வரும். அதுல நம்ம அசால்ட்டா இருந்தோம், பொடுபோக்கோடு இருந்தோம் என்றால் கடமையும் நமக்கு தவறி போகும், கடமையை தொட்டு வரக்கூடிய உபரியான வணக்கங்களும் இல்லாமல் போகும் என்பதை கவனத்திலே கொண்டு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாகவும் அதிகமாக நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து ஸலாம் அலா மன் கான பிபாதஹு வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 10 நாட்கள் இறைவனால் எவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது, புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலே செய்யக்கூடிய அமல்கள் ஏனைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை விட இறைவன் அதிகம் விரும்புவதாகவும் இறைவனிடத்தில் தரஜாக்களில் உயர்ந்ததாகவும் இருக்கிறது என்பதையும், நம்மால் முடிந்த அளவு இலகுவான சின்ன சின்ன திக்ருகளின் மூலமாகவும் கடமையான வணக்கங்களின் மூலமாகவும்
இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்பதை உணர்ந்து அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த 10 நாட்களிலே தான் ஹாஜிகள் 8ஆம் நாள் மினாவிலும் 9வது நாள் அரஃபாவிலும் 10ஆம் நாள் அவருடைய வணக்க வழிபாடுகளை முடிப்பார்கள். ஹஜ்ஜுக்கு போனவங்க பிறை 9 மிகச் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாம் நோக்கக்கூடிய அந்த நோன்பு அரஃபாவினுடைய நோன்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், சுஇல அன் சௌமி யௌமி அரஃபா, அரஃபாவினுடைய நாளில் நோக்கக்கூடிய நோன்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யு கஃபிரு சனத்தல் மாலியா வல் பாக்கியா, ஒரு வருடம் முந்தைய பிந்தைய பாவங்கள் நாம் அன்று ஒரு நாள் நோக்கக்கூடிய நோன்பிற்கு இறைவன் நமக்கு கூலியாக தருகிறான். ஆக நம்மால் முடிந்த அளவு வணக்க வழிபாடுகளை செய்வதை போலவே வசதியோடும் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தோடும் இருப்பவர்கள் ஹஜ்ஜிலே அங்கே அவர்களுக்காக கடமையாக்கப்பட்ட அந்த ஹஜ்ஜை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நமக்கு இறைவன் எதை கொடுத்திருக்கிறான் என்றால் இந்த 10 நாளை கொடுத்திருக்கிறான். இந்த 240 மணி நேரம் தான் நம்ம கையில இருக்கு. இந்த 240 மணி நேரத்தில் ஏற்கனவே நேற்று ஒரு நாள் போயிருச்சு, இன்றைக்கு அரை நேரம் கழிந்து விட்டது. எந்த அளவிற்கு அமல் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு அமல் செய்வதோடு மாத்திரம் அல்லாமல் இந்த சிறப்பிற்குரிய 10 நாள்ல தான் திருமறை குர்ஆனுடைய இறுதி வசனமும் இறங்கியது. ஒரு யஹூதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, வந்து கேட்கிறாங்க, உங்களிடத்துல ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் உங்களுக்கு இறங்கி இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு வசனம் எங்களுக்கு இறங்கி இருந்தால் நாங்கள் அதை பண்டிகை நாளாக ஆக்கியிருப்போம், விமர்சையாக கொண்டாடி இருப்போம் என்று கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அது எந்த ஆயத்துன்னு கேட்கும் பொழுது அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல் மாயிதா 5வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில அல்லாஹ் சொல்லிட்டு வருவான். அந்த வசனத்தை ஒரு யூதர் வந்து சொல்கிற அளவிற்கு இருக்கிறது. இது என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால் அந்த வசனத்தை சொன்ன உடனேயே உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆமா எனக்கு தெரியும், அது எந்த நாளில் எந்த இடத்தில் அது நிகழ்ந்தது என்பதும் எனக்கு தெரியும் என்று அல்லாஹ்வினுடைய தூதருடைய தோழர் உற்ற தோழர் சொல்கிறார் என்றால் அந்த சிறப்பான நாளும் இந்த 10 நாட்களுக்குள்ளே அடங்குகிறது. ஆக அதில் அனைவரும் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தந்தல் புரிவானாக என துவா செய்தனுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.